இப்போ இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹல்காம் அட்டாக். இந்த பஹல்காம் அட்டாக்ல வந்து நிறையா இன்னசென்ட் பீப்புள்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்தியா எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையான இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட கேன்சலேஷன், அதை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து சிம்லாவோட அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்குது. இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்க ஒரு 2 விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலையும் சிம்லா அக்ரிமெண்ட்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது சிந்து நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 1960. அப்போ வந்து இதை ட்ரீட்டியை வந்து யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த டயத்தில் இருந்த பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக இருந்த ஆயூப் கான் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து தான் இந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நடுவில் வந்து நெகோஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டு பேங்க் வந்து 9 வருஷமாக வந்து இதை பற்றின ஒப்பந்தத்தை பற்றி இந்த 2 கண்ட்ரிகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசி அந்த 9 வருஷம் கழித்து அந்த செப்டம்பர் 19, 1960 அப்போ வந்து இந்த ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த 2 கண்ட்ரியும். இந்த ட்ரீட்டியில் வந்து மொத்தம் 12 ஆர்டிகல்ஸும் 8 அனெக்சர்ஸும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன்படி இந்தியா வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸான, அதாவது இந்தியாவோட பார்டரில் இருக்கிற கிழக்கு சைடில் இருக்கிற ரிவர்ஸை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த ரிவர்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவி, பயாஸ், சட்லஜ் அப்படிங்கிற 3 ரிவர்ஸை வந்து இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும், பாகிஸ்தான் வந்து மேற்கு திசையில் இருக்கிற ஆறுகளான இந்தோஸ், ஜேலம், செனாப் இந்த 3 ஆறுகளையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரீட்டியோட விஷயமே. பட் இந்த ட்ரீட்டியில் வந்து அதிகமாக நதிநீரை உபயோகப்படுத்துகிற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த ட்ரீட்டியில் வந்து 20% தான் இந்தியா யூஸ் பண்ணது, 80% வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பஹல்காம் அட்டாக் அப்புறம் இந்தியா வந்து என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணுற விதமாக என்னென்ன விஷயங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.5 கோடி மக்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனால் அந்த சைடில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லையுமே தண்ணீர் பற்றாக்குறையினால் பயிர்கள் வாடக்கூடிய சிக்கலும் அங்கே வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்தியாவோட இந்த பெரிய மூவுக்கு அப்புறம் பாகிஸ்தான் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா அக்ரிமெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1971 வந்து இண்டோ பாகிஸ்தான் வார் வந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கிற டாக்காவை வந்து இந்தியா வந்து கைப்பற்றுறாங்க. அந்த கட்டத்தில் எப்படியோ வந்து அந்த போரும் முடிவுக்கு வருது. அதே போல் ஜூலை 2, 1972 அப்போ சிம்லா அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. இந்த அக்ரிமெண்ட்டை யார் யார் சைன் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் இருந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தியும், அதே போல் பாகிஸ்தானோட பிரசிடெண்டான சுல்ஃபிகா அலி புட்டோ அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ட்ரிக்குரிய ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து நிறுத்துறதுக்காகவும் 2 கண்ட்ரியோட மக்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணாங்க. இந்த போர் முடிவு பெற்ற பிறகு தான் பங்களாதேஷுங்கிற ஒரு கண்ட்ரியும் வந்து புதுசாக வந்து உருவெடுத்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்தியா கைப்பற்றப்பட்ட 13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் லேண்டையும் திருப்பி பாகிஸ்தான்கிட்டே கொடுத்துட்டாங்க. அதே போல் பார்டர் லைன்ஸும் நிறையா கண்ட்ரோல் கொண்டு வரப்பட்டுச்சு. அதே போல் சில முக்கிய விஷயங்களும் வந்து இதில் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையிலான எந்த ஒரு கான்ட்ரோவர்சியோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையிலே பேசி முடிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த அக்ரிமெண்ட்டோட ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதே போல் இந்த 2 கண்ட்ரியில் யாராவது அடுத்த கண்ட்ரிக்காரங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை மூலயமா பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே போல் பாகிஸ்தானும் காஷ்மீரோட விஷயத்தில் வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த 2 அக்ரிமெண்ட்ஸுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தான் கருதப்படுது. அதே போல் இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற பார்டர்ஸையும் வந்து ரொம்ப டைட்டாக வந்து செக்யூராக கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த பஹல்காம் அட்டாக் விஷயத்தில் வந்து இந்தியா அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.